வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க் வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் மித்ரா பார்க் எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட தார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ மத்திய பிரதேஷ் தார் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிஎம் மித்ரா பார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The initiative aims to boost இந்தியாஸ் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட டெக்ஸ்டைல் செக்டாருக்காக தான் இந்த பிஎம் மித்ரா பார்க் அப்படிங்கிறதே கொண்டு வர போறாங்க. ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றதுக்காகவும் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த பிஎம் மித்ரா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். சரியா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த 5F தீம். இதோட தீம் என்னன்னா 5F: ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின் அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஓகேவா? ஸோ ஃபார்ம், ஃபைபர், ஃபேக்டரி, ஃபேஷன் அண்ட் தென் ஃபாரின் அப்படிங்கிற இந்த 5F செட் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, இன் விச் டிஸ்ட்ரிக்ட் பிஎம் மித்ரா பார்க் வில் பி செட்டப் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 7 ஸ்டேட்ஸ்ல வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், உத்தரப்பிரதேசில் வந்து லக்னோ, மகாராஷ்டிரால வந்து அமராவதி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து தார் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் தென் நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் வரப்போகுது. அண்ட் தென் லாஸ்டா பார்த்தீங்கன்னா நமக்கு தெலுங்கானாலையுமே வரப்போகுது. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படிங்கிறது தான் மித்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படிங்கிறது தான் நம்ம மித்ரா பார்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் நமக்கு ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்துருக்கோம். மித்ரா மித்ரா அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் தென் அப்பேரல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா IIM பெங்களூரு டாப்டு த QS rankings from India, securing 52nd பொசிஷன் globally அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 14 out of 100 management educational institutions of India are represented in QS rankings. QS management rankings top 100ல 14 institutions இந்தியால இருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். சரியா? ஸோ இந்த பிஎம் மித்ரா பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெலுங்கானால வாரங்கல் அப்படிங்கிற பிளேஸ், அடுத்தது கர்நாடகால காலபுராகி அப்படிங்கிற பிளேஸ், குஜராத்ல நவசாரி, அடுத்தது யூபினா லக்னோ, மகாராஷ்டிரா அப்படின்னா அமராவதி, மத்திய பிரதேஷ்னா தார், தமிழ்நாடுனா விருதுநகர். சரியா? ஸோ இதுதான் இந்த சிட்டிஸ் எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.